ஆம்பளை தான், இவன் தான் ஆம்பளையும் கொடுக்குறான், இவன் தான் பொம்பளையும் கொடுக்குறான்னு 50 பேர் ஆம்பளையை கொடுத்துட்டு போயிருவானே. எல்லாரும் அதைத்தான் ஆசைப்படுறான் அதிகமான பேரு. அப்ப நமக்கு மீறி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மள்ட்ட இருக்கிறது என்பது வேற, நம்ம டிசைட் பண்றது அதான் அறிவியலை வித்தியாசப்படுத்தி பார்ப்பது. அப்ப அறிவியலோட அறிவியல் இல்லாத கலந்து கலந்து பேசுறதுனாலதான் இந்த குழப்பங்கள்லாம் வருதுங்க. இப்ப நம்ம அடிப்படையான விஷயம் என்ன, அவர்கள் சொன்னதுல 2 விஷயம் வச்சிருக்கிறாங்க. ஒன்னு, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, எப்படி வெடிச்சது, அது எப்படி பல இதுகளாக ஆனது, எப்படி கடலை அப்படியான ஒரு விஷயத்துக்கு ஒரு கிராபிக் படம் ஒன்று போட்டு என்ன செய்யறாங்க, காட்டியிருக்கிறாங்க. இன்னொன்னு இந்த உயிரின தோற்றத்துக்கு ஒரு படம் காட்டியிருக்கிறாங்க. 2 தான். மொத்தத்தில் இவ்வளவு நேரம் சொன்ன வேற்ற என்னன்னு கேட்டா, சூரிய சந்திரன் இந்த பிரபஞ்சங்கள்லாம் எப்படி தோன்றியது என்பதற்கு முதல்ல இப்படி இருந்தது, வெடிச்சது, அப்படி காட்டி அதுக்கு ஒரு சில காட்சிகளை காட்டியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன, இந்த மனிதன் இப்படி இல்ல, மனுஷனுக்கு வந்து அப்படி 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 இருந்தது என்று காட்டியிருக்கிறாங்க. இந்த 2 விஷயங்கள்லையுமே அவர்கள் ஒரு விஷயத்துல கரெக்டான அறிவியலை சொல்லிட்டு அதுல சிந்திக்கிற விதத்தை தப்பு பண்ணிட்டாங்க. 2வது சொன்னதுல அறிவியலை தப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் உண்டானது இருக்க பெருவெடிப்புனால அது உண்மை, அதிலிருந்து கடவுளை இல்லைங்கிறத நிரூபிக்காம எப்படி உண்டானுச்சுங்கிற அந்த செய்தியைத்தான் சொல்லிட்டு போறாங்களே தவிர இதிலிருந்து கடவுள் இல்லை என்று இப்படி தெரிய வருகிறது. அதான் லாஜிக். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது மெய்ப்பொருள் என்ன தலைப்பு, அதுக்கு அதுல என்ன இருக்குது, தலைப்புக்குள்ள விஷயம் எங்க இருக்குது அதுல. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இந்த பெருவெடிப்பு கொள்கை சொல்றீங்களா, அது உங்களை மாதிரி நாங்கள் நம்புகிறோம், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. எது வெடித்ததாக சொல்கிறீர்களோ அது எப்படி வந்தது, அறிவியல் என்ன சொல்கிறது, ஒரு பொருள் அதுவாக உண்டா, அது அந்த அறிவியலுக்கு பதில் எங்க, எந்த ஒரு பொருளும் உண்டாகவும் முடியாது அழியவும் முடியாது. நீங்க உண்டாக்கவும் இயலாது அழிக்கவும் இயலாது. அப்படின்னா என்ன, மாற்றம் தான் ஆகும். மாற்றாகுதுன்னு சொன்னாலே ஒண்ணு இருக்குதுன்னு, அந்த இருக்கிற பொருள் எப்படி வந்ததுங்கிறதான் கேள்வி. இப்படி நீங்கள் கேட்கலாம், அப்படி நீங்கள் கேட்கலாம்னு கேட்காத கேள்விக்கெல்லாம் ஐயா பதில் சொன்னாங்க. ஏன் கை வந்தது, ஏன் மூளை அப்படி வளர்ச்சியடைந்தது, இது நம்ம கேட்கவே இல்லை. கேட்டிருக்கிறோம் ஏற்கனவே, அதுக்கு பதில காணாம். இதை படைச்சது யார், அது எப்படி வந்தது, இந்த முதல்ல எது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு காரணமா இருந்ததோ அது எப்படி வந்ததுங்கிறதா கொஸ்டின். அதை சிந்திச்சா கடவுள் தெரியும். நாங்க பயந்து கடவுளை உண்டாக்க கிடையாது, வேற வேற நோக்கத்துக்கு உண்டாக கிடையாது, தாயந்தர் சொல்றதுனால நம்புறது கிடையாது. அப்படி நம்பி இருந்தால் அதுல தலைப்பு. இப்ப நம்ம பிராங்கா இருந்து நம்ம மூளையை கொண்டு சிந்திச்சு பார்த்து கடவுள் இருக்கிறான் என்று முடிவு செய்வது அறிவுபூர்வமானதா, கடவுள் இல்லைன்னு முடிவு அதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். கடவுள் இருக்கிறான்ங்கிறது தான் சரியான லாஜிக் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளணும், கடவுள் இல்லைங்கிறது தான் லாஜிக் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த நிலையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதுக்கு அப்பாற்பட்டவர்களுடைய நம்பிக்கையை பத்தி என்ன செய்யறாங்க, பெற்றோர் சொன்னாலும் நீங்க இப்படி இருக்கிறீங்க, அவங்க சொன்னா இப்படி இருக்கிறீங்க, நீங்க பெரியார் சொன்னாலும் நீங்க இப்படி இருக்கு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. மேட்டர் என்ன தெரியுமா, அந்த கருத்தை வாதங்கள் மூலமா நிறுவனம், அது ஒண்ணாச்சு. அப்ப அது பிக் பேங் தியரிங்கிறது அது உண்மை. அதிலிருந்து அவர்கள் கடவுள் இல்லைங்கிறத நிரூபிக்கல, கடவுள் இருக்கிறார் என்பதைத்தான் அது நிரூபிக்கிற சரியான விடைக்கு அவர் வந்தால் திருப்பி நம்ம கேட்கிறோம், இந்த பிக் பாங் எது பிக் பாங் ஆணுச்சுன்னு சொல்றீங்களோ அது என்ன, அதை விளக்குங்க, அது எப்படி உண்டானுச்சு அதை சொல்லுங்க, அதிலிருந்து உண்டானதையா சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு வாங்க. அடிப்படையான ஃபர்ஸ்ட் சொல்றீங்கல்ல, அதை பற்றி மட்டும் உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்க, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கடவுள் இருக்கிறார் அதிலே நாங்க நிரூபிச்சுக்குவோம். ஒண்ணு. 2வது, இந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்த மேட்டருக்கு அம்புடு பொய், அது விஞ்ஞானமே கிடையாது. பழைய காலத்து விஞ்ஞானத்தை புது விஞ்ஞானம் மாதிரி ஐயா சொல்றாங்க, ஆதி காலத்து விஞ்ஞானமே தவிர இப்ப உள்ள அறிவியல் பிரகாரம் அது பொய் என்று பல விதங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அது எப்படின்னு நம்ம 2ஐயும் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்ச விஷய சம்பந்தமாக அவர்கள் சொன்னதுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் முதல்ல இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பத்தி சொல்லுவாங்க. ஏதாவது விடுபட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ டாக்டர் சார் எங்க அணித்தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் இருதரப்பாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்தை தான் இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் 1 மணி நேரம் இப்ப பேசியிருக்காரு. அதுல நாம பார்க்கணும்னா கடவுள் இப்போ அவரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காரு. இந்த 1 மணி நேரம் பேசினதுல நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடவுள் உண்டு என்பது முஸ்லிம் தரப்பினுடைய வாதம், இல்லை என்பது உங்களுடைய தரப்பினுடைய வாதம். இல்லை என்பதற்குண்டான ஆதாரங்களை எடுத்து வையுங்கள் என்று கூறினால், ஒரு கல்லூரியில் வகுப்பாசிரியர் அல்லது ஒரு பேராசிரியர் பாடம் நடத்துவதை போன்று செல்ல பிடி வேலை செய்து
குரோமோசோம் என்றால் என்ன, பிளட் சர்க்குலேஷன் என்றால் என்ன, கருவளர்ச்சி எப்படி, இதை போன்ற ஏராளமான விஷயங்களை சொல்லி ஒரு பாடம் தான் நடத்தியிருக்காரே தவிர சப்ஜெக்ட் நம்ம டைட்டிலோட தொடர்புடைய சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கு மேல இல்லை. அதனால சப்ஜெக்டோடு தொடர்புடைய விஷயங்களை மட்டும் நாம கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றதையெல்லாம் நாமளும் ஒத்துக்கிற விஷயம் தான். அது அவர் ஒரு கல்லூரி நினைச்சிட்டு ஒரு பேருரை நடத்துறது மாதிரி அவர் நினைச்சிட்டு ஒரு இமேஜின்ல அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. ஓகே, இப்போ நாம டைட்டிலுக்கு வருவோம். முதல்ல ஆரம்பிச்ச நம்முடைய மறு அணி தலைவர் சிற்பி ராஜன் அவர்கள் கடவுள் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சார். அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் ஆதாரத்தை சொன்னார். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கெல்லாம் உடம்புக்கு சரியில்லாம போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? கடவுள்கிட்டயே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், டாக்டர்கிட்ட தானே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அதனால கடவுளே இல்லை, கடவுள் இருந்தா அங்கதானே போவோம், டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னு அவர் கேட்டார். சரி, மனுஷன் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான். மனுஷன் இல்லாத விலங்குகள்லாம் எந்த டாக்டர்கிட்ட போறான்? அப்ப அவங்களுக்கெல்லாம் கடவுள் இருக்கா? டாக்டர்கிட்ட போறதுனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்துனாக்கா மனுஷனுக்கு மட்டும்தானே கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும். மனுஷன் தானே டாக்டர்கிட்ட போறான். மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் நோய் வந்தா எப்படி போகுது? கடவுள் தானே ஹீலிங்க, எந்த டாக்டர்கிட்ட போகுது? அடுத்தாப்புல நம்ம டாக்டர் ஒரு தியரியை சொன்னார். கடவுளை மறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காருல, அதுல அவர் ஒரு தியரியை சொன்னார். இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்க இறைவன் படைத்ததாக சொல்றீங்க. ஆனா இந்த பிரபஞ்சம் இறைவன் எல்லாம் படைக்கல, அது ஒரு நியதிப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்ப கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அவர் எடுத்து வைக்கிற வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எது ஒரு நியதிப்படி போயிட்டு இருக்கோ, அதாவது பிசிக்கலா அடிப்படையில போய்கிட்டு இருக்கோ, அதையெல்லாம் கடவுள் உருவாக்கல அப்படின்ற ஒரு அடிப்படையில சொல்றாரு. நாம விமானம் போறதை பார்க்கிறோம். விமானம் போறதை பார்த்துட்டு ஆஹா, ரெக்கையே இல்லாத மனுஷன் ஆகாயத்துல பறந்து போறானே, ரொம்ப அதிசயம் தான், இதை கண்டுபிடிச்சவன் இதை உருவாக்கணவன் உண்மையிலேயே திறமைசாலி அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், ஏடா முட்டாள், அது இயற்கை நியதிப்படி விதிப்படி பறக்குதுடா, அதனால அது யாரும் உருவாக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னா அது என்ன நியாயம்? இதுதான் பகுத்தறிவு வாதமா? பகுத்தறிவு அடிப்படையில வாதங்களை எடுத்து வைக்க வேண்டியவர்கள் பகுத்தறிவு உபயோகித்து வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எல்லாம் நியதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது, ஆகவே கடவுள் இல்லை என்பது அதற்கு ஒரு மறுப்பு வாதமாக எடுத்து வைப்பது எப்படி பகுத்தறிவு வாதமாகும்? விமானத்தை யாருமே கண்டுபிடிக்காமல் அது இந்த உலகில் தோன்றி இருக்க முடியுமா? இருந்தாலும் அது பறப்பது என்பது நியதிப்படி பறந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு பெண் கர்ப்பம் தரித்து வீட்டுக்கு வருகிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவள் குழந்தை பெற்றெடுக்கிறாள். இந்த பெண் யாரோ ஒரு ஆணுடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று அடுத்தவர்கள் கூறினால், முட்டாள்தனமாக பேசாதே, நான் எந்த ஆணிடமும் தொடர்பு கொள்ளவில்லை, இது இயற்கை நீதிப்படி பிறந்தது, குழந்தையானது இயற்கை நீதிப்படி தான் உண்டாகுது, அதனால என்ன யாரும் தொடரல ஒத்துக்குவாங்களா? இயற்கை நீதியாக இருந்தாலும் செயல்படக்கூடியவர்கள் செயல்பட்டால்தான் அந்த இயற்கை நீதியே உண்டாகும், அப்பதான் அது செயல்படும். ஆகவே அந்த லாஜிக்கெல்லாம் எடுத்து தள்ளி வச்சிட்டோம்னா நம்ம சயின்டிபிக்கலா வரக்கூடிய விஷயம் ஒரு சில விஷயங்கள் தான். அதுல இப்ப பிக் பேங், இப்ப டாக்டர் சார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஆரம்பத்தில் 2 பொருட்கள் இருந்தன. அந்த 2 பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஏற்பட்ட பெரிய வெடிப்பு ஆற்றல் தான் படிப்படியா உலகம் உருவானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாங்க ஒப்பந்தம் போடும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் சூன்யத்துல உருவாச்சு, சூன்யத்திலிருந்து தானாக உருவாச்சு அப்படின்னு ஒப்பந்தத்துல சொன்னாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாங்க போல இருக்குது, அப்படி சொன்னா ஒன்னும் சரி வராது போல இருக்குது, இவங்க நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி போட்டுதான் இப்ப இப்படி மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ சூன்யத்திலிருந்து வந்தாலும் சரி, 2 பொருட்கள் மோதி வந்தாலும் சரி,
இரண்டு பொருட்கள் மோதி வந்தால் என்று கூறினாலே எங்கள் அணித்தலைவர் சொன்னது போல அந்த ரெண்டு பொருள் எப்படி வந்துச்சு முதல்ல இருக்குல்ல. அப்ப நீங்க அங்கிருந்து தானே ஆரம்பிக்கணும். கடவுள் உலகத்தை படைக்கல அப்படின்னா இரண்டு பொருட்கள் மோதி அதுல இருந்து தான் பேரண்டம் உருவாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ரெண்டு பொருட்கள் எப்படி வந்துச்சு அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை சொல்லல, அதுக்கு உங்ககிட்ட பதில் கிடையாது. ரெண்டு பொருள் எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் இப்ப பிக் பேங்